Hello viewers, welcome back to JKB Ministries YouTube channel. Before going to today's video, make sure that you have subscribed our channel and press the bell button so that you won't miss any videos in our channel. Thank you. அன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக பெசலையில் திருச்சபை வழங்கும் விடுதலையின் நேரம் இதோ உங்களுக்காக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்திலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமாய் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து ஒரு மேன்மைமிக்க செய்தி, அந்த செய்தியின் தலைப்பாக பார்க்கும்போது நற்கிரியைக்கு ஆயத்தமானது என்ன? செய்தியினுடைய தலைப்பு நற்கிரியைக்கு ஆயத்தமானது என்ன என்கிறதான தேவ செய்தியை நாம் பார்க்க போகிறோம். நற்கிரியையை மையமாக வைத்து தேவன் சபையிலே இறங்குகிறார். அந்த சபையிலே இறங்கும் போது அவர் என்ன சொல்றார் தெரியுமா? அந்த சபையை பார்த்து என்ன சொல்றாரு? பிலதெல்பியா சபையை பார்த்து உன்னதமானவர் என்ன சொல்றாரு? உன் கிரிகையை நான் அறிந்திருக்கிறேன். என்னங்க, தேவன் ஒவ்வொருவருடைய கிரியையும் அறிந்திருக்கிறபடியினால் இந்த சபையிலே, இந்த சபைக்குரியவங்க, சபைக்கு உட்பட்டவங்க எப்படிப்பட்ட கிரியை செய்திருக்கிறாங்க நான் அறிவேன், நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி சபையில இறங்குகிறார். பயங்கரமான வசனம். வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் விசேஷம் 3:8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், கொஞ்சம் பலன், தாசியெல்லாம் இல்ல, கொஞ்சம் பலன் இருந்தோம். நீ என் நாமத்தை மறுதலியாமல், என் நாமத்தை மறுதலியாமல், என் வசனத்தை கை கொண்டபடினாலே, வசனத்தை கை கொண்டபடியினாலே, இதோ இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அந்த வாசல் எது? நித்திய ஜீவனுக்குள்ளாக போகிற வாசல். அந்த வாசல் எது? பரலோக ராஜ்யம் போகிற வாசல். அந்த வாசல் எது? பரலோக வாசல். எவ்வளவு மென்மை, எவ்வளவு மென்மையான வார்த்தை அது. ஆகவே அதனுடைய முடிவின் வாசனத்தை வாசிப்போம். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று ஆண்டவர் அங்கே சொல்லி முடிக்கிறார். தேவதூதனை அனுப்பி. பிரியமானவர்களே, எவ்வளவு மேன்மை தெரியுங்களா? இதிலிருந்து தெரிகிறதான காரியம் என்ன? ஒவ்வொரு மனிதனுடைய கிரிகை முக்கியமானது. ஆகவே அந்த கிரிகையை பார்த்தால் ஒரு மனிதன் நல்லவன், ஒரு மனிதன் கெட்டவன் என்பதை நாம் உணர முடியும். அவனுடைய பேச்சு, அவனுடைய சொல், அவனுடைய நடை, அவனுடைய பாவனை எல்லாம் பார்க்கும்போது அவனுடைய கனிகள் இன்னதென்று ஒவ்வொரு மனிதனுடைய வாயின் வார்த்தையினாலே, வாயின் கிரிகையினாலே அறிந்து கொள்ளலாம். ஆகவே இதோ இவன் துன்மார்க்கனா அல்லது பரலோக ராஜ்யத்துக்குரியவனா, நீதிமானா, அநீதிமானா என்று சொல்லி அவன் கிரியை அறிந்து கொண்டு நாம் சொல்லலாம். அறிந்தாலே போதும், கிரியை காமிச்சு கொடுத்துரும். ஆகவே இப்படியாக ஒரு சம்பவம் நடக்கிறது பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த அந்த நாட்கள், அந்த நாட்களிலே இதோ இயேசுவினுடைய வழியை செவ்வையாக்க ஆயத்தப்படுத்த வந்த யோவான் ஸ்நானகன் என்கிறதான சீடன், அந்த சீடன் இடத்துல அநேகர் ஞானஸ்தானம் பெற வர்றாங்க. அநேகர் ஞானஸ்தானம் பெற வராங்க. அப்படி ஞானஸ்தானம் பெற வரும்போது இவ்விதமாக அவங்க எல்லாம் எந்த சிந்தையோடு கூட வந்தாங்கனாக்கா, சரீரத்தை தீட்டுப்படுத்தி கொண்டு, ஆத்மாவை தீட்டுப்படுத்தி கொண்டு அவங்க வந்தாங்க. அவங்க கிரியை எல்லாம் எப்படிப்பட்டதா இருந்ததா? ஆத்மா, ஆவி, சரீரம் இதையெல்லாம் தீட்டுப்படுத்துகிற அளவுக்கு இருந்ததா. இதை அன்றைக்கே தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு. எசேக்கியா 20வது அதிகாரம், எசேக்கியேல் 20வது அதிகாரம் 43, 44 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே உங்களுடைய எல்லா வழிகளையும், உங்களை தீட்டுப்படுத்தின உங்களுடைய எல்லா கிரியைகளையும் நினைத்து, நீங்கள் செய்திருந்த உங்களுடைய எல்லா பொல்லாப்பு நிமித்தமும் உங்களை நீங்களே அருவருப்பீர்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாகவும் உங்கள் கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாகவும் நான் உங்களுக்கு செய்யாமல் என் நாமத்தின் நிமித்தம்
உங்களுக்கு கிருபை செய்யும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்கிறதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இதுதான் தெய்வத்தினுடைய சிந்தை. ஒவ்வொரு மனுஷனுடைய தீய கிரிகைய ஆண்டவர் அளந்து அளந்து பார்த்தா ஒரு பைய கூட மிஞ்சி மாட்டான், எல்லாமே விழுந்து போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் உன் கிரியைக்கு தக்கதாக நான் பலனளிக்காமல் என்ன செய்யறாராம்? மன்னிக்கிற தேவனாயிருக்கிறாராம், மன்னிக்கிற தேவன். ஆகவே தான் அன்றைக்கே எழுதி வைத்த எவ்வளவு அன்புள்ள பிதா பாத்தீங்களா? அன்புள்ள பிதா மகிமையான தம்முடைய வார்த்தைகளை கொடுக்கிறார். அப்படி போல இவங்க வராங்க, எல்லாரும் வராங்க, தங்களுடைய ஆத்துமா ஆவி தீட்டுப்படுத்தி கொண்டு வராங்க. ஆனா இந்த யோவான் கொடுக்கிற ஞானஸ்தானம் என்னன்றா, மனம் திரும்புதலுக்கு என்று ஞானஸ்தானத்தை கொடுக்கிறாராம். ஆகவே கொடுத்த உடனே இப்போ அந்த வாங்குறவனுடைய நிலை, ஞானஸ்தானம் பெறுகிறவனுடைய நிலை எப்படிப்பட்டதா இருந்தது தெரியுமா? ஒன்று, நான் பரலோகம் போகணும்னு வராங்க. இரண்டாவது, நான் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் சொல்லி வராங்க. மூன்றாவது, பெயருக்கு தேவபக்தி. அப்படிதான் நடக்குது. என்னன்னா ஆலயத்துக்கு போகும்போது பேருக்கு பைபிள், யாராச்சும் அப்பா அம்மா பாக்குறாங்களா, பேருக்கு பைபிள் எடுத்து அப்படி வாசிக்கிற மாதிரி. ஆனா நினைவுலாம் எப்படி இருக்கும்? வேற எங்கேயோ இருக்கும். பேருக்கு பேருக்கு தேவபக்தி. அப்போ பண்ணா ரட்சிக்கப்பட்ட பாவி. என்னங்க அடுத்து என்ன சொல்லப்படுது? ரட்சிக்கப்படுறான், ஆனா கடைசி வரைக்கும் பாவி. அந்த ரட்சிக்கப்பட்ட பாவின்னு சொல்லப்படுது. இப்படிதான் சொல்லப்படுது. ஆகவேதான் இதை பார்த்ததான யோவான் ஸ்நானகன் என்ன செய்யறாரு தெரியுமா? இந்த யோவான் ஸ்நானங்களுக்கு கூட அவங்க உள்ளத்துல என்ன இருக்குன்னு ஊடுருவி பார்க்கத்தக்கதான அந்த கண்கள் இருக்குது போல. அதனாலதான் சொல்றாரு போல. என்ன சொல்றாராம்? கடிந்து சாடுகிறார். பாருங்க, வந்ததான ஜனங்களை கடிந்து சாடுகிறார். எப்படி சாடுகிறார் தெரியுமா? பயங்கரமான வார்த்தை. முதலாவது வார்த்தை சொல்றாரு, மத்தேயு 3:8 வந்து பாருங்க. மத்தேயு 3:8, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். முதலாவது சொல்றார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்க. என் இடத்துல வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டு நீங்க பரலோகம் போலான்னு சொல்லி வகை சொல்லி கொடுத்தவன் யார்? விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகிறதான பொல்லாத கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை சொல்லி கொடுத்தவன் யார்? ஞானஸ்தானம் எடுத்த பரலோகம். எல்லாரும் நினைக்கிறோம், என்னங்க நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டா நான் பரலோகம். ஆனா இங்க ஒண்ணு தொக்கிட்டு நிக்குது. என்னது? கிரிகை இல்லை. கிரிகை இல்லாம, நற்கிரிகை இல்லாம நீ ஞானஸ்தானம் எடுத்தனா, நீ பரலோக ராஜ்யத்துல சேர்க்கிறேன்னு சொன்னா அது ஒரு சடங்கா தான் இருக்கும். ஆண்டவர் சடங்கை உண்டு பண்ண வரவில்லை, ஒரு மனமாற்றத்தை உண்டு பண்ண வந்தார். இதுதான் தேவன் சொல்லுகிறார். ஆகவேதான் என்னன்னா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு கீழே வாசித்து பாருங்கள். இதே மத்தேயு 3வது அதிகாரம் 9வது வசனம் வாசியுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள நினையாதிருங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்லிக் கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று கீழே வாசியுங்கள். உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம், நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். ஞானஸ்தானம் எடுத்துட்டு நான் தப்பிச்சுக்கிறேன்னு சொல்லி என்னமே எவனும் கொல்லக்கூடாதான். பாத்தீங்களா? கோடாரியானது மரத்தின் வேர். மரத்தின் வேர் என்னங்க? மரத்தினுடைய வேறு பக்கத்துல கோடாரி இருக்கு. அப்படின்னா வேர்னா என்ன அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மனிதனுடைய விசுவாசம். அந்த விசுவாசம் தான் வேரை போன்றது. அந்த விசுவாசத்துல என்ன இருக்கு? கிரியை இருக்கா? விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியை. பிசாசும் விசுவாசத்தை நடக்குதான். பிசாசு எப்படி நடக்குது? ஆண்டவனை பார்த்தா, ஐயோ தாவீதின் குமாரனே, எங்களை ஏன் வேதனைப்படுத்த வந்த? அது விசுவாசிக்குது, இவர் தாவீதின் குமாரன் சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? அது பக்கத்துல இருக்க ஒரு கோடாரி இருக்கு. கோடாரினா என்ன? ஆண்டவருடைய கடும் கோபம் என்கிறதான பட்டயம். கடும் கோபம் என்கிறதான கோடாரி கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ளது. பாத்தீங்களா? அப்படிப்பட்ட காரியத்தை வைக்கிறான். ஆகவே
நம்ம ஞானஸ்தானம் எடுக்க வரவங்க ஒரு சபையோ ஒரு கிறிஸ்துவ ஜீவியத்திலோ சேர்க்கிறதான காரியம் அல்ல இது. ஒரு மனிதனை முழுக்க முழுக்க ஒரு நல்ல மனிதனாய் மாற்றுகிறது தான் ஞானஸ்தானம். ஞானத்தை கழுவுகிறது, ஞானத்தை ஏதோ சுத்தம் பண்ணுகிறது, ஸ்தானம் பண்ணுகிறது. ஞானத்தை ஸ்தானம் செய், ஆகவேதான் சுத்தம் பண்ணுகிறது தான் இது விதமாக ஞானஸ்தானம். அப்படி ஞானஸ்தானம் பெற வரும்போது முதலாவது நிலை என்ன செய்யணும் தெரியுமா? பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விலக வேண்டும். பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விலக வேண்டும். இதைதான் ஞானி சொல்லுகிறார். நீதிமொழிகளின் புத்தகம் 28வது அதிகாரம் 13வது வசனத்திலே வாசித்து பாருங்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்து விட்டு விலகுகிறவனோ இரக்கம் பெறுவான் அப்படின்னு அங்க எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு மேன்மை, எவ்வளவு ஆசீர்வாதம் பாத்தீங்களா? ஆகவே இதனோட இருக்கிறதான மகா மேன்மையான ஆசீர்வாதங்கள் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்று அது சொல்ல போனால் மிகவும் மேன்மையானதான். ஆகவே ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்யணுமா? நற்கிரியைக்கு ஆயத்தமாக என்ன இருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு செய்தி. ஆகவே ஆண்டவரே, நான் ஞானஸ்தானம் எடுத்தா மாத்திரம் போதாது, நற்கிரியை பத்தி பேசுகிறீரே, அந்த நற்கிரிக்கு ஆயத்தமாக்கப்பட்டதான நிலை உங்களிடத்துல என்ன ஆண்டவரே என்று கேட்க வேண்டும். ஆகவே முதலாவது ஆண்டவருடைய காரியம் என்ன தெரியுமா? மனிதன் மேல மனுஷன் பாவம் செஞ்சுட்டான், அக்கிரமம் செஞ்சுட்டான். அப்போ உள்ளுக்கு பாவ மனுஷன் வாழ்ந்துகிட்டே இருக்கான். அந்த பாவ மனுஷன் சாகணும், உயிரோட சாகணும். அப்படின்னா அந்த பாவ மனுஷன் செத்தே ஆக வேண்டுமா? இதுதான் தேவன் ஏற்படுத்தின ஞானஸ்தானம். ஆகவேதான் ரோமர் 6வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, ஞானஸ்தானம் எடுக்க வரவன், ஆண்டவருடைய பிள்ளையா வரவன், முதலாவது அவன் என்ன செய்யறான்? தேவனிடத்திலே வந்து பாவத்துக்கு மரிக்கிறேன், நீதிக்கு பிழைக்கிறேன் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட வரணும். ஆகவே வேதம் என்ன சொல்கிறது? கிருபை பெறும்படி பாவத்திலே நிலை நிற்கலாமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இதிலே எப்படி நாம் அதிலே பிழைப்போம் என்று சொல்லப்படுகிறது. வசனம் வாசித்து பாருங்கள், அருமையான வசனம். ரோமர் 6 முதல் 2 வசனம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? எப்படி பிழைப்போம் என்று சொல்கிறார். இப்போ யோவான் ஸ்நானகர் கரையில நிக்கிறாரு. வரவனை எல்லாம் என்ன தெரியுமா அவர் ரெடி பண்றாரு? ஒவ்வொரு மனுஷனும் பாவத்துக்கு மரிக்கணும், அவனுடைய உள்ளான மனுஷன் சாகணும். இந்த எண்ணத்தோடு வைராக்கியமாய் நின்று கொண்டிருந்தார் சீடன். இவ்விதமாக இருக்கும்போது இவ்விதமா மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானத்தை அவர் கொடுத்தாராம். ரோமர் 6:3 வாசித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்ற அறியாமல் இருக்கிறீங்களா? இப்போ ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, சபையில வந்தாச்சு, நல்ல ஒரு வாழ்வு நம்மளுக்கு உதயம் ஆயிருச்சு. அதுக்கு பின்னால என்னவா? உலகத்தை பார்க்க கூடாது. இதுதான் உண்மை. ஞானஸ்தானம் பெற்ற நீங்களும் நானும் இன்னைக்கு உலகத்தை பார்த்திருக்கோம். அப்ப இனி சாகல, சுயம் சாகல, கொஞ்சம் பந்தம் பாசம் அங்கங்க ஒட்டிக்கிட்டு இருக்கு, அது சாகல. தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமா இந்த சரீரம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. பாத்தீங்களா? ஆகவே நான் சாகல. ஆகவே ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ சாகுன்றாரு. ஆனா நாங்க சாகாமையே ஞானஸ்தானம் எடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம் இருக்கும்? என்ன அர்த்தம் இருக்கும்? அங்க செத்துட்டேன்னு சொல்லி உயிரோடு கூட தனமா நம்ம நடமாடிட்டு தான் இருக்கோம். நம்ம செத்துட்டோம், ஆனா சாகல. யோசனை செஞ்சு பாருங்க. ரோசம் வருது, கோபம் வருது, கெட்ட வார்த்தை வாயிலிருந்து வருது, கெட்ட காரியங்கள். ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், வாயில என்ன வைக்கிறோம்? சிகரெட்டு, பீடி, கஞ்சா, அபின். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான என் ஜனமே, உன் சரீரம் தேவாலயமாய் இருக்கிறது என்று சொல்லி நீ அறிவாயோ? யாரும் பார்க்கலன்னு சொல்லி ஒளிஞ்சு நின்று நீ பல தீமையான காரியம், மறைமுகமான பாவங்களுக்கு
கொண்டிருக்கிறாய். ஆனால் கர்த்தர் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னிடத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமான மகனே, எனக்கு பிரியமான மகளே, நீ மறைவான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறாயா? உன் கிரியையை நான் அறிந்திருக்கிறேன். உன்னுடைய கிரியையை நான் தூரத்தில் இருந்து பார்க்கிறேன். உன்னை நீ முழுசா எனக்கு ஒப்பு கொடு. பாவத்துக்கு மறிப்பேன் என்று சொல்லி நீ ஞானஸ்நானம் பெற்றும் கூட நீ வரப்போகிறதான கோபத்திற்கு உன்னை நீ ஆளாக்கிக் கொள்ளாதே என்று சொல்லி தேவன் உங்கள் பேரிலே என் பேரிலே அதிக பாசம் வைத்திருக்கிறபடியினாலே உன்னதமான தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். இதைதான் அன்றைக்கு யோவான் சொன்னார். வருகிறதான ஆபத்துக்கு பொல்லாப்புக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை சொல்லி கொடுத்தவன் யார்? கோடாரியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தின் பக்கமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோடாரியை தேவன் கையிலே எடுத்தால், தேவன் தூதனுடைய கையிலே கொடுத்தால் நீ என்ன செய்வாய்? நீ ஓங்கி வளர்ந்திருக்கலாம், நீ கனி தருகிறவனாய் இருக்கலாம். மேலுக்கு கனி, அந்த கனியை எடுத்து புசித்தால் கசப்பாய் இருக்கிறது. அந்த கனியை திறந்து உடைத்து பார்த்தால் புழுவாய் இருக்கிறது. உன் கிரியை முழுவதுமாய் புழுவாய் இருக்கிறது. உன் கிரியை முழுவதுமாக பூச்சாய் இருக்கிறது, நாற்றம் எடுக்கிறது. அழுகின பழங்கள் உன்னுடைய மரத்திலே இருக்கிறது. கோடாரியானது மரத்தின் வேரிலே வைத்திருக்கிறார். மனம் திரும்பும் மகனே, இனியும் காலம் செல்லாது. நீ மனம் திரும்பு. உன் கிரியை அறிந்திருக்கிறேன். பேருக்கு நீ ஜெபம் செய்கிறாயா? பேருக்கு நீ உபாச நாட்களை கூட்டிக் கொண்டிருக்கிறாயா? ஒரு பேருக்கு நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி வேதாகமத்தை கையிலே பிடித்துக் கொண்டு போகிறாயா? 4 பேர் பார்க்கணும்னு சொல்லி புத்தாடை வெண்ணாடை அணிந்து கொண்டு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையாய் நீ சென்று கொண்டிருக்கிறாயா? உன் இதயம் எப்படி இருக்கிறது? உன் கிரியை எப்படி இருக்கிறது? இன்று தேவன் உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய இதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. ஆலயத்துக்கு நீ எப்படி வருகிறாய்? உற்சாகத்தோடு கூட வருகிறாயா? இல்லை போதகர் திட்டுகிறாரே என்று சொல்லி வருகிறாயா? மனமுகந்து வா. தேவனிடத்தில் சமூகத்தில் வந்து நில். தேவனுடைய ராஜ்யத்தை என்னால் எந்த வகையில கட்ட முடியும் ஆண்டவரே, நீ சொல்லும் அடியான் கேட்கிறேன். இதுதான் தேவனுக்கு பிழைக்கிறவனுடைய செயல். உலகத்துக்கு பிழைக்க வேண்டாம். நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல என்று சொல்லுகிறார் தேவன். உலகத்திற்கும் தேவனுக்கும் ரொம்ப தூரம். அதே போல பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்ததான தேவனுடைய பிள்ளைக்கு உலகம் ரொம்ப தூரமாக இருக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற ஆசை இச்சைகள், உலகத்தில் இருக்கிற பாவங்கள், உலகத்தில் இருக்கிற பொல்லாப்புகளை விட்டு ஆண்டவர் சொல்றார், நீ விலகு. இப்படிப்பட்ட கிரியை உன்னிடத்தில் இருக்கிறதோ, உன் சபையிலே இருக்கிறதோ என்று சொல்லி கர்த்தர் சபையிலே இறங்கி பார்க்கிறார். உன் கிரியை நான் அறிந்திருக்கிறேன். உன் கிரியை நான் அறிந்திருக்கிறேன். உன் பேச்சு என்ன பேச்சு? உன் நடக்கை என்ன நடக்கை? உன்னுடைய யோகியம் என்ன? உன்னுடைய பக்தி வைராக்கியம் என்ன? நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்வு எப்படிப்பட்டது? நீ எப்படி தேவனுக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறாய்? எப்படி உன்னை நீ ஒப்பு கொடுத்து இருக்கிறாய்? தேவன் கேட்கிறார். தேவன் கேட்கிறார். இதோ காலம் செல்லாது, பக்கமாய் இருக்கிறது. உன் வேறு அருகே கோடாரியானது வைக்கப்பட்டிருக்கிறது. மனம் திரும்பினால் சரி, இன்னும் அநேக கனிகளை கொடுக்கும்படியாய் தோட்டக்காரன் அந்த மரத்தின் வேரையிலே வருவார். மனம் திரும்பாவிட்டால் இதோ பக்கத்தில் இருக்கிற கோடாரி எடுத்தால் தோட்டக்காரன் வெட்டி விடுவான். மனம் திரும்பு, மனம் திரும்பு. மகளே, மகனே, வாலிப வயதில் இருக்கிற மகனே, தேவ சத்தத்தை கேட்கிறவனே, நீ மனம் திரும்பு என்று தேவன் சொல்லுகிறார். உன் சரீரம் தேவனால் உண்டாக்கப்பட்டது. உன் சரீரம் ஆலயம். அந்த ஆலயத்தை நீ கெடுத்து விடாதே என்று தேவன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகவே மனம் திரும்புவோம். அடுத்தபடியாக வேதம் சொல்லுகிறது, முழுக்க முழுக்க ஒரு மனிதன் நற்கிரியை செய்வதற்கு ஆண்டவர் என்ன தெரியுமா ஏற்பாடு செய்கிறாரு? முதலாவது காரியம், ஒரு மனிதனுக்குள்ளாக நிருபத்தை கொண்டு வர, ஒரு மனிதனையே நிருபமா மாற்ற உன்னதமான தேவன் என்ன செய்யறார் தெரியுமா? அவரே இறங்கி நிருபமாய் வாழ்ந்து காண்பித்தார். தேவன் இறங்கி நிருபமாய் வாழ்ந்து காண்பித்தார். இயேசு கிறிஸ்து தான் நிருபம். ஆகவே முதலாவது நற்கிரியைக்கு ஆயத்தமாக தம்மையே நிருபமாக மாற்றினதான உன்னதமான தேவனை பார்த்து, நீ பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்தால் நீ ஒரு நிருபம்.
ஏடு. தேவனிடத்தில் இருக்கிறதான வேதம் வேதம் என்று சொல்லி வெறும் வேதம் எழுத்து தான், அது பிரயோஜனம் அல்ல. எழுத்து உன் மடியிலே வைக்கிறாய், பிரயோஜனம் இல்லை. இந்த எழுத்தை இங்கே இதயத்தில் வைக்கிறாயோ, இந்த இதயத்தில் எழுதி வைக்கிறாயோ, நீ நிருபமாக மாறவில்லையே என்று தேவன் சொல்லுகிறார். ஆகவே முன் ஆயத்தமாக நிருபமாக பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஏக குமாரனை இங்கு கொண்டாடுறார். எவ்வளவு மென்மை, எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா? ஓரிரு வார்த்தைகளை வாசிப்போம் அதை குறித்து. 2 கொரிந்தியரின் புத்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனம். எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷரால் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. எங்கள் நிருபம் நீங்கள் தானே. பவுல் சொல்றாருங்க, சபையார பார்த்து சொல்றாருங்க, ஒரு ஊழியக்காரனுக்கு நிருபம் சபையாராயிருக்கணும். ஒரு சபையார் அவங்க பார்க்கும்போது ஊழியக்காரன் நிருபமா இருக்கணும். எவ்வளவு பெரிய விஷயம், சாதாரணமானது இல்ல. இதுக்காக அங்கலாய்ப்போடு கூட தேவன் வராரு. நான் உங்க மத்தியில நிருபமா இருக்கேன், என்ன பார், என்ன பார்த்துக்கோ, நான் நிருபம், என்ன பார்த்துக்கோ, என்னுடைய ஏழை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ற. திருப்பு, என் பாடுகளை திருப்பு, என் பரிசுத்தத்தை திருப்பு, நான் செய்த தியாகத்தை நீ திருப்பு. நான் என்னென்ன இந்த பூமியில உனக்காக நான் செய்தனோ அதெல்லாம் திருப்பி படி படி. நான் நிருபம் பார்த்து நீயே ஒரு நிருபமா மாறிடு, நீரே ஒரு பரிசுத்த ஏடா மாறிடு. நீ தான் பைபிள். உன் கையில இருக்கிறதான பைபிள் அல்ல, நீ பைபிள். உனக்குள்ள இருக்கிறதான வார்த்தை பைபிள் எழுத்து. உன்னுடைய இதயம் பரிசுத்த சதையாக மாறணும், இதயத்தின் சதையின் பலகாய் மாறணும். இந்த தாள் வேண்டாம், பேப்பர் வேண்டாம், கற்பலகை வேணாம், நீயே மாறிடு. ஆண்டவர் சொல்ற, நீயே உன்னை நீ மாற்றிக்கொள். உன் இதயத்தை திறந்து கொடு. கொடுத்தினா அந்த சதையாகிய இதயத்துல என் போதகத்தை எழுதி வைத்துக்கொள், என் கற்பனையை எழுதி வைத்துக்கொள், என் தீர்மானத்தை வைத்துக்கொள். இதுதாங்க நற்கிரியைக்கு ஆயத்தமாய் ஒவ்வொரு மனுஷனுடைய இதயத்தையே ஆண்டவர் மாற்றார். அல்லேலூயா. வாசித்து பாருங்கள் 2 கொரிந்தியர் புத்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும், கற்பலகையில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயே எழுதப்பட்டிருக்கிறது. சொல்ல முடியாதுங்க, விவரித்து சொல்ல முடியாத வார்த்தை. ஆண்டவர் செய்ததான காரியம் பார்த்தீங்களா? ஒரு மனுஷன், சாதாரண டெஸ்ட், சாதாரண பாவியான மனுஷனை பார்த்து இந்த காரியத்தை சொல்றார். உன் இதயத்தை என்னுடைய ஏடாக நான் மாத்துறேன், என் நிருபமாக மாத்துறேன். எழுதப்பட்ட வார்த்தை மையினால அல்ல, என்னுடைய ஆவியினால சொன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு ஏட்டுல எழுதுறதுக்கு மை தேவைப்படுது, ஆனா எங்க இதயத்துல எழுதுறதுக்கு, இந்த இதயத்தை பிளந்து பார்த்தா இந்த இதயத்துல எழுதிருக்கு ஆண்டவருடைய ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தையே மையாக்கி, அந்த ரத்தத்துக்குள்ளாக ஆவியை ஊற்றி, அந்த பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறதான எழுத்து தேவ நீதியின் எழுத்து, தியாகத்தின் எழுத்து, ஆசீர்வாதத்தின் எழுத்து. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ மாறுவாயா? உன்னை தேவ நிருபமாக மாற்ற அவர் ஆயத்தமாகிவிட்டார், ஆயத்தமாகிவிட்டார். இன்றைக்கே ஒப்புக்கொடு என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஆகவே தான் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. வேதம் சொல்லுகிறது, வெறும் விசுவாசம் வேண்டாங்க, அது பிசாசு செய்யும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதோடு மாத்திரமல்ல, அந்தகார கிரிகையை அழிக்கணுமா? அந்தகார கிரிகை அழித்தால் நாம் பிழைப்போம். எபேசியர் 5:11 வாங்க. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். நிருபமாய் இருந்தால் நிருபம் பேசும், எச்சரிக்கும். நீ பாவி, நீ மனம் திரும்பு. அந்தகார கிரியை உன்னிடத்தில் இருக்கிறது, அந்தகார கனிக்கு நீ இடம் கொடுக்காத மகனே. பேசும் நிருபம். அதோடு மாத்திரமல்ல, இதோ மத்தேயு 16:21 வந்து பாருங்க, என்ன சொல்றது? இதோ அவனவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலனை கர்த்தர் வைத்திருக்கிறாராம்.
வாசிங்கள். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியாரும் வேத பாதகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அவன் என்ன சொல்றார் ஆண்டவரே? உன் கிரியைக்கு தகுந்த பலன் இருக்கும்னு சொல்றார். கிரியைக்கு தகுந்த பலனுங்க சாதாரணமான காரியம் அல்ல. ஆகவே கிரியைக்கு தகுந்த பலன் வரும்போது இந்த மரத்துல என்னங்க வரும்? இந்த விசுவாச மரத்துல என்ன வரும்? என்ன வரும்? கனிகள் வரும். எந்த கனி வரும்? விபச்சாரம் வரும், வேசித்தனம் வரும், அருவருப்பு வரும், பொல்லாப்பு வரும், கோபம் வரும், கொலை வரும். அப்படியே சொன்னாரு. அப்படியே சொன்னாரு. அதுதான் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், கோபம்ன்ற கனி வந்துருச்சு. ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், இச்சைன்ற கனி வந்துருச்சு. ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அருவருப்பான கனி வந்துருச்சு. இது தாங்க கனியா வந்துருச்சு. ஆனா என்ன நல்ல கனி கொடாத மரம் இது சொல்றாரு பாருங்க. கனி இருக்கு, ஆனா கெட்ட கனியா இருக்கு. அதான் சொல்றாரு, நல்ல கனி கொடாத மரம் இதுவோ, கிரியை சரியில்லையே. ஞானஸ்தானம் பாவத்துக்கு மறிச்சு நீதிக்கு பறிச்சுட்டனே, என்கிட்ட இருந்து கனி புறப்பட்டுருச்சு, நான் மரமா மாறிட்டேன். ஆனா என்கிட்ட கசப்பான கனி இருக்கு, ஆனா ஆண்டவர் புசிப்பாரா? மத்தவங்களுக்கு விசனமா இருக்கக்கூடிய கனியா நான் மாறி இருக்கிறேனா? சபைக்கும் சங்கத்துக்கும் வீட்டுக்கும் பெற்றோர்களுக்கும் பெற்ற தாய் தகப்பனுக்கும் நான் துன்பத்தை வரிசிக்கிறவனா இருக்கிறேனா? கஷ்டத்தை கொடுக்கிறவனா இருக்கிறேனா? கசப்பா கொடுக்கிறவனா இருக்கிறேனா? மத்தவங்களை சாகடிக்கிற கொமட்டிக்காயா இருக்கிறேனா? விஷக்காயா கொண்டு வருகிறேனா? சிந்திக்கணும். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்பட்டோம். பயங்கரமான வசனம். இன்னைக்கு எது நிக்குது? தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமான கனிதான் உருவாயிருக்கு. அதை வாசித்து பாருங்கள். கலாத்தியர் 5வது அதிகாரம் 19 இருந்து 21 வரைக்கும் என்னென்ன கனி இருக்கு பாருங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. ஒரு எண்ணி பாருங்க, எத்தனை கனி இருக்கு பாருங்க. அத்தனை கனி இருக்கு. ஆனா ஆவின் கனி ஒண்ணு கூட இல்ல. பாத்தீங்கன்னா கவுண்டிங் பண்ணி பாத்தீங்கன்னா பிசாசு இன்னைக்கு கொண்டு வச்சிருக்கிற கனி எக்கச்சக்கம். ஆனா ஆண்டவர் ஆவின் கனியும் 9. அந்த 9 ஒண்ணு கூட இல்லையே, உருப்படி இல்ல. அது 9 ஒன்று கூட என் இடத்துல உருப்படி இல்லை. பாத்தீங்களா? இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. ரட்சிக்கப்பட்ட பாவி, ரட்சிக்கப்பட்ட பாவியினுடைய லட்சணம் பாருங்க, எப்படி ஆவிக்குரிய லட்சணம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்குது. மனம் திரும்பணுங்க, மனம் திரும்பு. நீ எவ்வளவு ஆராதனை செஞ்சாலும் பலிக்காது, எத்தனை அற்புத அடையாளம் செஞ்சாலும் பலிக்காது. நற்கிரிகை வேணும். அந்த நற்கிரியோடு கூட பாசம் வைக்கணும், அன்பை வைக்கணும். அப்படி இருந்தாதான் பரலோக ராஜ்யத்துல ஆண்டவர் நம்மளை கூப்பிடணும். நம்ம போய் தட்டக்கூடாது. பரலோக ராஜ்யம் டொக் டொக் டொக், ஆண்டவரே எங்க இருக்கீங்க? எங்க பரலோக ராஜ்யத்துல கதவை தொட்ட என்ன சொல்றோம்? டக் 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 டொக் 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 டொக். என்னங்க இது? பரலோக ராஜ்யத்துல நீ போய் தட்ட முடியுமா? அங்க பக்கத்துல நுழையவே முடியாது. அப்புறம் எங்க அந்த டோர் திறக்கிறது? ஆனா நானும் நீங்களும் போகும்போது ஆண்டவர் என்ன சொல்லுமா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களே நீங்கள் பாக்கியவான்கள், ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்திலே இவ்விதமாக தோய்த்து வெளுத்தவர்களே உள்ளுக்கு வாருங்கன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட நற்கிரிகை இந்த பூமியில செய்யணும். ஆச்சுங்களா? அந்த கிரியை வைக்க கூடாது என்று சொல்லுகிறார். ஆகவேதான் ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா பாருங்க, நற்கிரிகையிலே ஐஸ்வர்யம் உள்ளவங்களா இருக்கணுமா. இன்னைக்கு என்னது ஐஸ்வர்யம்? கரன்சி நோட் இருக்குதா? டக் டக்குன்னு எண்ணி வைக்கிறோம். ஏன்னா செல்வம் உன்ட்ட எவ்வளவு பாருக்கு, உன்ட்ட எவ்வளவு டவுரி, டவுரி எவ்வளவு கொடுத்தா என் புள்ள உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எவ்வளவு ஒரு பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணா இன்னைக்கு டவுரி எவ்வளவு தர, எவ்வளவு சீர்வரிசை, பணத்தை பாக்குறாங்க. ஆனா ஆண்டவர் என்னத்தை பாக்குறாரு? எதை பாக்குறாரு தெரியுமா? நீ எனக்குள்ள வரணும்னா, நான் உன்னை மணக்கணும்னா, நான் உன்னை என்னோடு கூட சேர்த்துக்கணும்னா என்ன செய்யணும்? நீ என்னத்தை கொண்டு வரணும்? நற்கிரியாகிய ஐஸ்வர்யம் உடையவனா இருக்கணுமா. எவ்வளவு மென்மையான வசனம். வாசித்து பாருங்க, ரொம்ப அருமையான வசனம் இது.
1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6வது அதிகாரம் 18-19 வசனம். நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. பாத்தீங்களா, என்னங்க நற்கரிய நல்ல எண்ணங்களை கொண்டுருன்னு சொல்றாரு, தாராள மனசை கொண்டுருன்னு சொல்றாரு. எப்படிப்பட்ட காரியம் இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு நம்மகிட்ட இருக்குதா? ஆகவே இன்னும் சாகல, சுயமானது ஓடிக்கொண்டுதான் இருக்குது, இன்னும் சாகலன்னு சொல்றாரு ஆண்டவர். இப்படி இயேசு கிறிஸ்து தம்மை தாமே மையமாக வைத்து அவர் நற்கிரியை செய்ய நிருபமாக மாத்திரமல்ல, தியாகம் செய்ய தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிறவராய் வந்தார். அந்த ஜீவனை கொடுக்க வரும்போது தாராளமாய் கொடுத்தார். எப்படி? இவனுக்கு கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் அளந்து கொடுக்கல, தாராளமாய் கொடுத்தார். இவன் கெட்டவன் இவன் நல்லவன் சொல்ல, தாராளமாய் கொடுத்தா. என்னுடைய பங்கையும் என்னுடைய பாத்தியத்தையும் என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய ரத்தத்தையும் நான் தாராளமாய் கொடுக்கிறேன், நற்கிரியோடு கூட கொடுக்கிறேன், பாடுகளோடு கூட என்னுடைய சரீரத்தை வைக்கிறேன். மகனே, நீ எடுத்துக்கோன்னு சொல்றார். ஆகவேதான் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், ஏன்னா நம்முடைய கிரியைகள்லாம் பார்த்தா கேடான கிரியைங்க. என்னங்க இது? கற்பனைக்கு விரோதமான செயல் தான் நம்மிடத்துல இருக்கு. ஆகவே நம்முடைய கிரியைக்கு தக்கதாக செய்யாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அந்த அழைப்பினாலே அழைக்கப்படுகிறதற்கு நம்மை புனிதப்படுத்த தம்மையே தாராளமாய் ஒப்பு கொடுத்தார். தாராள மனது. ஆகவே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு இப்படிப்பட்டதான நற்கிரியை ஆயத்தமாக பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சார் தெரியுமா? குறிப்பா சொல்ல போனா தன்னுடைய ஏக குமாரனையே ஆயத்தமாக அனுப்பிட்டார். நம்மை நற்கிரியை செய்ய வைக்க தன்னுடைய ஏக குமாரனைய ஒப்பு கொடுத்து அந்த ஏக குமாரனை பலியாக்கி அந்த பலியினுடைய ரத்தத்தை நம்முடைய ரத்தத்துக்குள்ளாக செலுத்தி நம்முடைய பாவ ரத்தத்தை, பாவ காரியங்கள் எல்லாம், நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதான கெட்ட தீய குணங்கள் எல்லாம் வெட்டி வீழ்த்தி அகமாக்கி முழுவதுமாக உருவாக்கி இப்போ இந்த சரீரம் ஏசப்பான் சரீரமா மாறிடுச்சு. நமக்குள்ள ஓடுகிற ரத்தம் இயேசுவின் ரத்தமாய் மாறிடுச்சு. அப்போ என்னுடைய பேச்சு எப்படி இருக்கும், என்னுடைய நடை எப்படி இருக்கும், என்னுடைய பாவனை எப்படி இருக்கும், என்னுடைய பிரசங்கம் எப்படி இருக்கும், என்னுடைய நீதி எப்படி இருக்கும், நான் எப்படி மற்றவர்களுக்குள்ளாக தயால குணத்தோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி கிறிஸ்தேசுவின் உண்டான சிந்தை இங்கே கிரிகையின் வழியாய் வெளிவரும். எவ்வளவு மேன்மை, எவ்வளவு ஆசீர்வாதம். ஆகவே தான் தீத்து 2:14 சொல்லப்படுது பாருங்க. ஒருவன் ஆண்டவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் பாவத்துக்கு மறிச்சு நீதிக்கு பழிச்சிட்டா எப்படி இருக்கணும் அவனுடைய கிரியை? வைராக்கியத்தோடு கூட கர்த்தருக்கு கிரிகை செய்யணுமா? சாதாரணமா இல்லைங்க, ஒரு வைராக்கியத்தின்படியான கிரிகை. வாசித்து பாருங்க. தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எதற்காக? வைராக்கியத்தை உண்டு பண்ணும்படியாக. இதுதாங்க தேவன் நம்முடைய நற்கிரியைக்கு முன்னாக அவர் தம்மை தாமே பலியாக ஆயத்தமான ஒரு தியாக பலியாய் வந்துட்டாரு. எவ்வளவு மகாமே! யோசனை பண்ணி பாருங்க. இந்த செய்தியை ஒரு தடவை இல்ல, நீங்க 10 தடவை கேட்டு பாருங்க. அப்படியே சிந்தை மாறும், கண்ணு மாறும், செவி மாறும், இதயம் மாறும். வாழ்கிறத வாழ்க்கை என்னடா போன்னு சொல்லி தூக்கி எரிஞ்சு அவன் பாவத்தை விட்டு டக் 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 டக்குன்னு வந்துடும். எவ்வளவு மேன்மை. ஆகவேதான் சங்கீதக்காரன் துடிக்கிறார். எப்படி துடிக்கிறார் தெரியுமா? பாவ கிரியை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய கிரியை போதுன்னு சொல்லி. சங்கீதம் 138:8 கடைசியா வாசிங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் அங்க எழுதினாரு. ஆனா இன்னைக்கு நம்ம சொல்லலாம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். மேல வாசிங்க. கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாவே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீர். இப்ப என்ன ஆகுது? உம்முடைய கரத்தின் கிரியை நெகிழ விடாதே. கரத்தின் கிரியை என்னங்க? நானும் நீங்க தான்.
குயவன் தன் கையிலே பாத்திரத்தை வணைகிறது போல பிதாவாகிய தேவன் தம்முடைய கரத்தின் கிரிகையாய் ஒரு மனிதனை உண்டாக்கினார். அவன் கெட்டு போனான். ஆனால் இந்த உபதேசத்தின் நிமித்தமாய், இந்த ராஜரீக உபதேசத்தின் நிமித்தமாய், இதுவரை கேட்டிராத தேவ சத்தியத்தின் நிமித்தமாய் இப்பொழுது குயவன் கையிலே, பரம குயவன் கையிலே பரிசுத்த பாத்திரமாய் நாங்கள் வந்துவிட்டோமே. இந்த இப்பொழுது நீ நெகிழ விடாதீங்க. ஆமென். நாங்க கேட்கறது என்ன? ஆண்டவரே, உம்முடைய கரத்தையே ஆயத்தமாக வச்சிட்டீங்க. உம்முடைய ஏக குமாரனை ஆயத்தமா கொடுத்தீங்க, நிருபத்தை ஆயத்தமா கொடுத்தீங்க, இப்பொழுது உம்முடைய கரத்தையே ஆயத்தமா கொடுத்துட்டீங்களே. ஆகவே அந்த கரம் என்னை கைவிட்டு போகுமா, என்னை விடுமா? நீ ஜாக்கிரதையா பிடிப்பீங்க. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாய் நான் இருக்க தேவாதேவன் என்னை மனையும் என்னை அநேக கனிகொள்கிறவனாய் மாற்றும் என்று சொல்லி நாமே ஒப்பு கொடுத்து தேவ ஆசீர்வாதத்தை பெறுவோம். நற்கிரைக்கு ஆயத்தமானது என்ன என்பதை கண்டுகொண்டோம் அல்லவா? கண்டுகொண்டனா அதன் வழியிலே நடந்தால் தேவனுக்கு உகந்த நற்கிரையை தந்து மரண பரியந்தமும் நாம் நற்கிரை உள்ளவர்களாய் மாற உங்களை தேவன் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கேட்டதான விடுதலையின் நற்செய்தி உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருந்தது என விசுவாசிக்கிறோம். இந்த தேவ ஊழியம் அநேக நெருக்கங்களின் மத்தியில் நடந்து கொண்டிருப்பதால் இந்த டிவி ஊழியத்தை ஜெபத்தாலும் உங்கள் கையின் பிரயாசத்தாலும் தாங்கி தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக ஊழியம், ரெவரண்ட் கேபார் ராஜ், எல்என் காட்டேஜ், ஆஸ்பத்திரி ரோட், உதகை. கைபேசி எண் 9435234477 மற்றும் 78717177